ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஏன் தலை விதின்னு போயிடக்கூடாது. தலை விதியில் போய் அசுக்கிறாங்கன்னா தேவனுடைய விதியை விட்டு விலகுனா, அதனால் எந்த விதிமுறையில் வரணும்? தேவனுடைய விதிமுறை. ரெண்டாவது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனம். வேதத்துக்குள்ளே நிறைய பொக்கிஷம் இருக்கும். கவனமாக இருக்கணும். அந்த கவனத்தை விட்டுட்டீங்க, மேன்மை கிடைக்காது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பஸ்ஸில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டியிருக்கு, பைக்கில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டியிருக்குது, ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றிலும் கவனமாக இருக்கணும். செயினை போட்டுட்டு விண்டோ பக்கம் ட்ரெயினில் ஆடி தூங்கினா என்ன ஆகும்? அதனால் கவனம் தேவை. என்ன கவனம் தேவை? கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை குறித்து யாருடைய வாழ்க்கையிலே கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் மேன்மையாக இருப்பார்கள். அந்த மேன்மை எப்படிப்பட்ட மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இது நம்முடையதாக்கி சொல்லுவோம். இட்ஸ் பிலாங் டு மீ, இது எனக்குரியது என்று எடுத்து சொல்லும்போது சொல்லுங்க, கர்த்தர் என்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். சோதரர், நீங்கள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் ஆசீர்வதிக்கப்படும்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னையே தான் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தான் அங்கே முக்கியமே தவிர நாமல்ல முக்கியம். கர்த்தர் மேன்மையாக வச்சா நமக்கு பெருமை இல்லை, அவருக்கு தான் பெருமை, அவருக்கு தான் மகிமை. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த மேன்மையாக இருக்கணும்னா யாருடைய விதிமுறைகளில் நடக்க வேண்டும்? தேவனுடைய விதிமுறைகள். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கவனம், மிகுந்த கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு இருக்கக்கூடாது. நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாது இருக்கிறாய். கேர்ஃபுல்னஸ் நமக்கு வரணும். கவனமாக இருந்தால் மேன்மை உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். எதிலே கவனமாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக வாழ்வதிலே, கர்த்தரின் சத்தம் கேட்பதிலே, கர்த்தரின் வார்த்தையில் நடப்பதிலே, கர்த்தருடைய வழிகளில் வாழ்வதிலே நாம் கவனமாக இருந்தால் நம்மை மேன்மையாக வைப்பார். அடுத்தது பாருங்க, அவர் சத்தத்திற்கு உண்மையாய், உண்மை முக்கியப்படுத்தப்படுகிறது. தேவனுக்கு முன்னால் என்ன பண்ண முடியாது? மாயமாலம் பண்ண முடியாது. உண்மையாக இருந்தால் வைத்துவார். என்ன வேணும்? உண்மை. அந்த உண்மையாக இருந்தால் மேன்மையாக கர்த்தர் வைப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கீங்களான்னு பார்ப்பார். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தை கர்த்தர் தருவார். உலக காரியங்களில் உண்மையாக இருக்கீங்களான்னு பார்ப்பார். உலக காரியங்களில் உண்மையாக இருந்தால் மெய்ப்பொருளை கர்த்தர் கொடுப்பார். வேறொருவன் காரியத்தில் உண்மையாக இருக்கீங்களான்னு பார்ப்பார். வேறொருவன் காரியத்தில் உண்மையாக இருந்தால் சொந்தமானதை கர்த்தர் தருவார். இப்போ இருக்கிற வாடகை வீட்டை உண்மையாக பராமரிச்சினா சொந்த வீட்டை உங்களுக்கு கர்த்தர் தருவார். இப்போ வண்டி ஓட்டுற இன்னொருத்தர் வாகனத்தை ஒழுங்காக வச்சிங்கன்னா, ஸ்கூட்டரை உதைக்கிறேன்னு கிக்கரை கழட்டி எடுத்துடக்கூடாது. வண்டி கேட்டால் உடனே சாவி தரமாட்டிக்கான், டபக்குன்னு எடுத்து இந்தாடா உன் கிக்கர் அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. இன்னொருத்தர் வாகனத்தில் உண்மையாக இருந்தால் சொந்த வாகனம் உங்கள் கையில் வரும். 1 வருஷத்துக்குள்ளே வரும். சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். சொந்த வாகனம் இல்லாதவங்களுக்கு இப்போ உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற இன்னொருத்தர் காரியம், அதில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் சொந்தமானதை தருவார். பொருளாதாரத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தருடைய பொக்கிஷத்தையே தருவார். கர்த்தர் கொடுத்த கொஞ்சம் ஜனங்களுக்கு உண்மையாக இருந்தால் வெகு திரளான ஜனங்களை கர்த்தர் தருவார். எல்லாமே ஒரு டெஸ்ட்டு தான். இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக மட்டும் இருந்து பாருங்கள், கொஞ்ச நாளுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு மேன்மை வரும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்து மேன்மை வரணும்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உண்மையாக, அப்படி சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்ன செய்யணும் வேண்டும்? செவி கொடுக்கணும். செவி, சிலர் பாருங்க செவி சாய்ப்பதில்லை.
சிலருக்குள்ள இந்த செவிட்டு விரியன் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்பிரிட்டுக்கு பேர் என்னது? காது கேட்காம பண்ணிடும். வசனத்தை மட்டும் கேட்க விடாது. சீரியலில் என்ன நடந்துச்சுன்னா டப்பு டப்புன்னு வந்துடும். மற்றவங்க கதையெல்லாம் பேசினா படப்படன்னு வந்துடும். பிரசங்கம் என்ன நடந்துச்சுன்னா அதுவா அதுவா நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சும்பாங்க. என்னன்னா ஒன்றும் தெரியாது. அதுக்குள்ளே என்ன இருந்திருக்குது? ஒரு ஆவி செவியை மந்தமாக்கிருச்சு. ஆனால் செவிகளை திறந்தீர். கர்த்தர் நம்முடைய செவிகளை திறக்கிறார், நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார், நம்முடைய இருதயத்தை திறக்கிறார். நமக்குரிய ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். கதவுகளை திறக்கிறார். அவர் கையில் திறவுகோள்களை வைத்திருக்கிறார். தாவீதின் வீட்டின் திறவுகோள்கள். கையில் நிறைய கீஸை கொடுத்து இன்னைக்கு அனுப்புவார் கர்த்தர். உங்களுக்கு முன்பாக 12 கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். அத்தனை கதவுகளையும் திறப்பதற்குரிய ஒரு கொத்து சாவியை கொடுத்து அனுப்புவார். சுவாசிக்கிறீங்களா? எத்தனை கதவுகளை சத்துரு அடைத்தான், எத்தனை கதவுகளை மனிதன் அடைத்தான், அத்தனையும் திறப்பதற்கு ஒரு திறவுகளை கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். மேன்மை உண்டு. நீங்கள் மேன்மையாயிருப்பீர்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாக செவி கொடுக்கணும். அப்பந்தான் எல்லாரை விட மேன்மை, சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மை. இந்த வார்த்தை யாருக்குரியதுன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம நம்புகிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்முடையது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது. இந்த வார்த்தை நீங்கள் எப்போ கேட்டீங்களோ இப்போ இருந்தே உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளையே காண்பீர்கள், மேன்மையே காண்பீர்கள். அடுத்தபடியாக மேன்மை வர வேண்டும் என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. மேன்மை வரணும்னா என்ன செய்யணும்? நன்மையே செய்யணும். ஏதாவது நன்மை செய்து கொண்டே இருக்கணும். நன்மை செய்யணும், நல்லது செய்யுங்க. புறா பாருங்க, அது கள்ளம் கபடற்றது. புறா கொத்தி 2 பேர் மரித்து போனார்கள். எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? புறா கொத்தி விஷம் ஏறி செத்து போனார்கள் இருக்குமா? ஆடு கடித்து கொப்பில் சுற்றி ஊசி போட்டாங்கன்னு வருமா? இதெல்லாம் கிரைஸ்ட் கேரக்டருக்கு அடையாளம். புறா பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயத்துக்கு அடையாளம். ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். உங்களை என்னை அப்படி அந்த ஸ்வாபம் தான் நமக்குள்ள வச்சிருக்கிறார். நன்மை செய்தால் என்ன உண்டாம்? நிறைய நன்மை செய்யணும், நன்மை செய்து கொண்டே இருக்கணும். நீதிமொழிகள் 31:12 சொல்லப்பட்டிருக்கு, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையே செய்கிறாள். எப்போ வரைக்கும் நன்மை செய்யணுமா? சுவாசம் இருக்கிற வரைக்கும் நன்மை தான் செய்யணும். இயேசு சிலுவையில் மரித்து கொஞ்ச நேரத்தில் உயிர் போக போகுது. அப்போ கூட சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அது நன்மையா தீமையா? ஸ்தோத்திரம். எல்லாம் நன்மை தான் செய்கிறார். அந்த அம்மாவுடைய தவிப்பை பார்க்குறார். ஸ்திரியே அதோ உன் மகன். சீசனுடைய தவிப்பை பார்க்குறார். சீசனே அதோ உன் தாய். மரணம் வரைக்கும் நன்மையே செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க, மேன்மை வரும். அல்லேலூயா. சிலர் உடனே மருமக மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பொல்லாத மாமியாருக்கெல்லாம் ஒரு நன்மையும் செய்ய மாட்டேன். மருமகளே, உன் மாமியாருக்கு நீ நன்மையே செய். வெண்ணி போட்டு கொடு, வெண்ணியை போட்டு ஊற்றிடாத. உன் மாமியாருக்கு நன்மை செய். அதே மாமியாரால் உனக்கு மேன்மை வரும். அல்லேலூயா. இந்த ஆளை மட்டும் மன்னிக்க முடியாது, அந்த ஆளுக்கு நன்மை செய்யுங்க, உங்களுக்கு மேன்மையை கர்த்தர் வர வைப்பார். நீங்கள் செய்த நன்மைகளுக்கு கர்த்தர் பதிலாக மேன்மையை வர வைப்பார். நன்மை செய்தால் மேன்மை, பாவம் செய்தா நீ நன்மை செய்யாதிருந்தால், நன்மை செய்யாம இருந்தாலே பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இப்ப எல்லாம் அந்த வசனத்தை முழுசா புரிஞ்சுக்கிடுங்க. நன்மை செய்ய விட்டுட்டோனால என்ன வந்துருமா? வாசப்படியில வந்துருமா? வாசப்படியில என்ன செய்யும்? படுத்திருக்கும். ஒன்று படுத்திருக்கும், ரெண்டாவது காலிங் பெல் அடிக்கும், அப்புறம் எழுந்து நிற்கும், அப்புறம் கொஞ்சம் ஆட்டம் போடும், அப்புறம் கதவை திறந்து வச்சா உள்ளே வந்துடும். வாசப்படினா வீட்டு வாசப்படி நினைக்காதீங்க. இதயத்துக்கு ஒரு வாசப்படி இருக்குது. இதய வாசப்படியில் நிற்கும். இயேசு சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று கதவை என்ன செய்யறாராம்? இயேசு நின்று தட்டுறாரு. பாவம் படுத்திருக்கு. யாருக்கு இடம் கொடுக்க போறீங்க? பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுதான் நான் சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில சொல்றார். சங்கீதம் 51:2. என் அக்கிரமம் நீங்க. தாவீது வாழ்க்கையில ஒரு தவறு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே துடிக்கிறார்.
என் அக்கிரமம் நீங்க. என்னை முற்றிலும் கழுவி. என் அக்கிரமம் நீங்க. அக்கிரமம் என்ன செய்யக்கூடாது? உள்ள இருக்கக்கூடாது. அக்கிரமம் இருந்தா என்ன நடக்கும்? தீர்க்கதரிசி வந்த உடனே அந்த வீட்டில் அந்த அம்மா சொல்லுது, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் பிள்ளையை சாக பண்ணவுமா நீர் வந்தீர். அக்கிரமம் உள்ள இருந்து எதை கொடுக்குது? மரணத்தை கொடுக்குது. பாவம் பூரணமான பின்பு என்ன வரும்? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். சிலருக்கு ஆத்துமா செத்து போச்சு. ஆத்துமா செத்து போனதுக்கு அடையாளம் என்ன? ஒன்று, தேவ சத்தத்தையே கேட்க முடியாது, தேவன் பேசுறத உணர முடியாது. ரெண்டு, தேவ காரியங்களில் பிரியமிராது. ஆலயத்துக்கு போகணுன்னே உடம்பு ஒரு மாதிரி ஒத்துழைக்காது. ஆராதிக்கிற நேரம் பரிசுத்த ஆவியை உணர முடியாது. எப்பண்டா சீக்கிரம் முடிப்பாங்க வீட்டுக்கு போகணுன்னு தோணும். அப்பனாலே ஆத்மா செத்து இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆத்மா உயிர் பெறணும்னா கிறிஸ்து இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். கிறிஸ்து இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணா ஆத்மா உயிர் பெற்றோம். அல்லேலூயா. அதனால அக்கிரமம் நீங்க. அடுத்தது, என்னை முற்றிலும் கழுவி. என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். அடுத்து, பாவம் அற, அறுக்கப்பட. பாவங்கள் என்ன செய்யக்கூடாது? பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான் இருக்கு. அந்த கயிறெல்லாம் என்ன செய்யப்படணும்? அறுக்கப்பட. பாவம் அற. என்னை சுத்திகரியும். எப்படி சுத்தம் பண்ணணும்? அதே வசனத்தில் வருது பாருங்க, 7ஆம் வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இயேசு என்னை வெண்மையாக்குவார். ஏன் வசனத்துக்குள்ள வர்றோம்? ஏன் தேவனுக்குள்ள வர்றோம்? இயேசுவால தான் ஒரு மனிதனை வெண்மையா மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனிதனை வெண்மையா மாற்றும். தேவனுடைய வார்த்தை தான் வெண்மையா மாற்றும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஈசோப்புங்கிற ஒரு புல்லு தண்டை வச்சு அவன் சுத்தம் பண்ணுவான், தண்ணி தெளிப்பான். அது சுத்திகரிப்புக்கு அடையாளம். இன்றைக்கு நீங்கள் கேட்குற இந்த வசனமே வசனமாகி திருவசனமாகிய தண்ணீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை கேட்க கேட்க உங்கள் மேலே தண்ணீர், ஜீவ தண்ணீர், தேவ வார்த்தை தெளிக்கப்படும் போது ஸ்தோத்திரம், நீங்கள் சுத்தமாக்கப்படுகிறீர்கள். இயேசுடைய வார்த்தையை கேட்க கேட்க சுத்தமாக்கப்படுவோம். உலக வார்த்தைகள் கேட்கும்போது கரைப்படுவோம். உலக வார்த்தைகளை கேட்கும்போது கட்டப்படுவோம். ஆனால் தேவ வார்த்தையை கேட்கும்போது நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஆமென். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் வாழ்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதனால நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் அற இப்படி ஒரு சுத்திகரிப்பு நமக்கு வரணும். அதனால நன்மை செய்தால் மேன்மை, மேன்மையான வாழ்க்கை வேணுங்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும்? நன்மை செய்து கொண்டே இருக்கணும். இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். நம்ம எல்லாரும் பாருங்க, சொந்தக்காரங்களை மட்டும் சுற்றி சுற்றி வருவோம். எல்லாம் அவங்க மைண்டு பூரா யார் தான் இருக்கும். அதனால தான் நன்மை செய்யணும். 4 காரியம் சொன்னேன். ஒன்று, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்ம ஆலயத்தை சுற்றி சுற்றி வருவோம். தேவ ஆவி இருந்தால் வேத வசனத்தை சுற்றி வருவீங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பன்னு நினைப்பீங்க. உபவாச ஜபத்துக்கு வரன்னு நினைப்பீங்க. 2, உலகத்தின் ஆவி இருந்துச்சுன்னா சும்மா உலகத்தை ரவுண்ட் அடித்து பொருள் ஆசை இப்படி உலகத்தையே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் விட மாட்டீங்க. ஒரு புது டிசைன் சேரீ வந்தால் போதும், அப்படியே ரவுண்ட் அடிச்சிருவீங்க. வட்டிக்கு வாங்கி சேரீ வாங்கினதை மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. கடன் வாங்குற அந்த ஆவி கட்டப்படணும் இயேசுவின் நாமத்தில். ஆதியாகமம் 49:4 வாசிக்கும் போது, தண்ணீரை போல தளம்புகிறவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ உனக்கு மேன்மையே இல்லை. ஏன்பா மேன்மை இல்லாமல் போகுது? நீ தான் தளம்புறிய. தளம்புனா மேன்மை கிடையாது. மேன்மை வேணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ தளம்ப கூடாது. ஜபத்துக்கு வாங்க அப்படியே தளம்புறது. தேவனை தேடன்னா தளம்புறது. குடும்ப ஜபனாலே தளம்புறது. அதிகாலை ஜபன்னா தளம்புறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தளம்பக்கூடாது. சிலருடைய அந்தரங்க வாழ்க்கை தளம்புது. நிலைவரமான ஆவி வேணும். தாவீது வாழ்க்கையில் கொஞ்சம் தளம்பிட்டார். தளம்புன உடனே தான் புழுவா துடித்து ஜபம் பண்ணி, ஆண்டவரே பனியை பார்க்கில வெண்மையா மாற்றணும். நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்குகிறவர். தளம்புற காரியம் இருக்குதா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். 2 மனம். உலகம் கேட்கும் 2 மனம் வேண்டும். நீ கேட்குதா? சிலருக்கு இங்கே வந்தவொடனே அப்பா அப்பாம்பாங்க, அங்கே போனவொடனே மாறிடும். நமக்கு ஒரு மனதை தான் கர்த்தர் நமக்கு தருவார். ஆவியானோடு இசைந்து போகும் மனது, அதுதான் ஒரு மனது. வேதத்தோடு இசைந்து போகும் மனது, அதான் ஒரு மனது. சபைக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தோடு இசைந்து போகும் மனது, அதுதான் ஒரு மனது. அந்த மனது நமக்குள்ள வேணும்.
அதனால் அந்த தளம்புற மனது ரூபனுக்குள்ள அது இருந்தது. மூத்த பையலே, ஒரு மூத்த பையன் எவ்வளோ முக்கியம். அவனுக்கு பின்னால் இருக்கிற 11 பேருக்கு அவன் தான் முன் உதாரணம். அவனே தளம்புனா என்ன ஆகும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் தளம்ப பண்ணுமே. குறை குடம் தான் என்ன செய்யும்? அதான் தளம்பும். ஏன் தளம்புது? அது குறையா இருக்குது. பரிசுத்தத்தில் பாதி, அசுத்தத்தில் பாதி. எப்படி இருக்கும்? சில சாக்லேட் பாருங்கள், பாதி ப்ரௌன் கலராக இருக்கும், இன்னொரு பாதி ஒயிட் கலராக இருக்கும். சிலருடைய வாழ்க்கை அப்படி தான், பாதி ஒயிட்டாக இருக்குது, பாதி பிளாக்காக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இந்த தளம்புகிற தன்மை இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பாதி, உலகத்துக்கு பாதியா? ஒரு மீன் இருக்கான், மீனை கண்டவுடனே இப்படியே நீந்துமா, பாம்பை கண்டவுடனே இப்படி நெளியுமா. 2 ஃபேஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எதில் தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவி உங்கள் மேலே இறங்கும்போது தெளிந்த புத்தி உள்ள ஆவி வந்துடும். தளம்புகிற ஆவி மாறி போயிடும். ஏன் தளம்பக்கூடாது? தண்ணீரை போல் தளம்புகிறவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். எப்படி இருக்கு பாருங்க. மேன்மையான வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோம். மேன்மை வரணும்னா தளம்புகிற தன்மைகள் மாறணும். தளம்புகிறதுக்கு எதிராக நிற்கணும். ஆண்டவரே, என்னை தளம்ப பண்ணுகிற இந்த தடைகள் மாறணும் ஆண்டவரே. சிலர் பாருங்க, ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு எலக்ட்ரிஷியன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா வெளியூருக்கு போயிடுவாங்க. அவன் லைஃப் எப்படி இருக்குது? தளம்புது. சிலர் ஒரு வீட்டில் குடியிருக்க மாட்டாங்க, மாதம் முடியுதோ இல்லையோ வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தளம்புது. சிலர் ஒரு ஸ்டடீஸ் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, எல்லாத்துலேயும் அப்ளிகேஷனை வாங்கி இது பிடிக்கல அது பிடிக்கல. ஒருத்தன் மான் வேட்டைக்கு போய் இன்னைக்கு பாரு பயங்கர வேட்டையாடிட்டு வரணும் போனான். போகிற வழியில் ஒரு காட்டு பன்றி வந்துச்சான். இதை பிடிச்சிருவோம்னு அது பின்னால் போனானா. அதை பார்த்துட்டே ஓடும்போது ஒரு முயல் வந்துச்சான். அதை விட முயலை பிடிப்போம், இது பின்னால் போனானா. முயலை துரத்தி ஓட கடைசியில் அங்கே ஒரு எலி போச்சான். அதையாவது வேட்டாடின்னு ஓடினானா, அது உள்ளே போயிடுச்சு பந்து அதோட. இன்னைக்கு எப்படி தளம்புக்கிட்டு இருக்கிறீங்களா? தெளிவாக இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறபடி செஞ்சா, அதனால தான் அந்த தளம்பாமல் இருக்கணும்னா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற விதிமுறைகள். என் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன். என் ஆண்டவர் எனக்கு தீமையாக சொல்லுவார்? தளம்பாத, தடுமாறாத. சில வாலிபரத்தில் தடுமாறும். யார் தடுமாறுவா? தண்ணி அடித்தவன் தான் தடுமாறுவான். ஏய், நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, பூமி தான்டா சுற்றுது. உண்மையில் பூமி தான் சுற்றுது. அவன் தளம்புற ஆவி. இன்னைக்கு இந்த தளம்புனா மேன்மை இருக்காதே. இன்னும் மேன்மை இல்லாமல் போகணுமா? உங்களுக்கு எனக்கும் மேன்மை சொந்தம். சாத்தான் தான் மேன்மை இழந்து ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவன் லூசிபர், அவன் கூட்டமும் தான். யூதா எழுதுறாரு, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவனா. தேவ தூதர்களை அழகா அலங்கரித்து வச்சாராம், இசைகளோடு வைத்தாராம், ரத்தனங்களோடு வைத்தாராம், மேலதாளங்கள் கீதவாத்தியங்கள்லாம் வச்சாராம். ஆனால் அந்த மேன்மையை அவன் இழந்து கீழே விழுந்துட்டான். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வைத்த மேன்மைகளை காத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மேன்மைக்குரியவர்கள் ஐயா, சத்தியம் தெரியாமல் பிசாசு மறைச்சிட்டான், மனக்கண்ணை குருடாக்கி வச்சுட்டான், தேவ வெளிச்சத்தை தடுத்துட்டான். நீங்கள் மேன்மை வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தான் மேன்மையாக இருக்க போறீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரே, வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதே. இந்த மேன்மையாக வாழணும் தானே கர்த்தர் விரும்புகிறாரு. எங்கெல்லாம் மேன்மை இழந்தீங்க? எங்கேயா தளம்புறது? இன்னும் தளம்பல் தானா? தளம்பிக்கிட்டே வண்டி ஓடுதா? ஒரு பாத்திரத்தில் பாதி தண்ணீரை வச்சா என்ன ஆகிட்டு இருக்கோம்? தளம்புனா மேன்மை கிடையாதே. மேன்மை அல்லவா இருக்க வேண்டும். தேவன் உங்களை மேன்மைப்படுத்த அல்லவா விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மேன்மையாக உயர்த்த விரும்புகிறார். அது எப்படி மேன்மையாக உயர்த்த விரும்புகிறாங்கன்னா, சகல ஜாதிகளை பார்க்கிலும், சகல தேசத்தாரை பார்க்கிலும், சுற்றி உள்ள எல்லாரை பார்க்கிலும், உங்கள் கூட படித்த எல்லாரை பார்க்கிலும், உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும், உங்கள் நண்பர்கள் எல்லாரை பார்க்கிலும், சோத்திரம் சொந்த பந்தங்கள் எல்லாரை பார்க்கிலும் உங்களை மேன்மைப்படுத்த அல்லவா தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். என் மேன்மையை தடுக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். உங்களை அந்த எல்லைக்குள்ளே கொண்டு வரோம் நாங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுறதா முக்கியம். உங்களை அப்படியே அந்த அந்த எல்லைக்குள்ளே கொண்டு வர்றதா அங்கே நடக்குது. பரிசுத்த ஆவியான் என் மேன்மையை தடுக்க. இன்னைக்கு உங்களுக்கு வெறித்தனமாக கோபம் வரணும். என் தேவன் எனக்கு வச்சிருக்கிற மேன்மையை
தடுக்கிற பொல்லாத தடையை இப்போ நான் இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுங்க. எல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பப்படுங்க. நான் இயேசுவின் நாமத்தில் எங்கள் மேன்மையை தடுக்கிற, என் குடும்பத்தின் மேன்மையை தடுக்கிற, இந்த சபையின் மேன்மையை தடுக்கிற, இந்த ஊழியத்தின் மேன்மையை தடுக்கிற, இந்த வார்த்தைகளை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறவருடைய மேன்மையை தடுக்கிற பொல்லாத தடைகளை இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு கடிந்து கொள்ளுகிறோம். தடைகள் விலகட்டும், பொல்லாத தடைகள் விலகட்டும், தளம்புகிற தன்மைகள் மாறட்டும், தளம்ப பண்ணுகிற அந்த கிரியைகள் மாறட்டும், அந்த மாம்ச இச்சை அழியட்டும், தளம்ப பண்ணுகிற அந்த பொல்லாத ஆவிகளுடைய திட்டங்கள் அதமாகட்டும். இரத்தம் தெளித்து இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை உரிமை பாராட்டி நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அந்த நன்மையையே பேசுகிற, நன்மையையே மாத்திரம் பேசுகிற அந்த இரத்தத்தினாலே நான் ஜெயம் எடுக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக யோசுவா 3:7 வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை. உன்னோடும் இருப்பேன் அல்ல, இருக்கிறேன் 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 இருக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருப்பார் அல்ல, இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும். இப்போ நான் இருக்கிறேன் உனக்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார்ல, அதே மாதிரி தான் உங்க கூட இருக்கிறாராம். மோசையோடு கர்த்தர் இருந்தார்ல, அதே மாதிரி தான் உங்க கூட இருக்கிறார். அது நம்பர் 1 பாயிண்ட். பாயிண்ட் 2 என்ன தெரியுமா? நான் இருக்கிறத எல்லாரும் பார்க்க செய்வேன், எல்லாரும் காண்பார்கள். ஹல்லேலூயா. All are going to see. எல்லாரும் பார்க்க போகிறார்கள். உங்க ஊரே உங்களை பார்க்க போகுது. கடந்த காலத்தில் ஊரே சிரிச்சிச்சுல, ஊர் சிரிச்சிச்சே, பிசாசு உன்னை கேவலப்படுத்தி ஊரார சிரிக்க வச்சுட்டான. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஊராரு கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்க போறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஊருக்கே கர்த்தர் சொல்லுவார், எல்லாரும் கவனிங்க, ஏன் பிள்ளை, நான் அந்த பிள்ளையோடு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவன் அக்கிரமத்தை நான் மன்னிச்சேன், அவன் பாவத்தை மன்னிச்சேன், அவனை நான் விடுதலையாக்கி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இவன் என் மகன் என்று சொல்லி அவர் மேன்மைப்படுத்த போகிறார். Hallelujah. God will give you highest place. God will give you honorable place. உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடம், மரியாதைக்குரிய இடம், கனத்துக்குரிய இடத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் சொல்றதை எத்தனை பேர் ஆவியில உணர முடியுது? இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். தேவன் அதை தரப்போகிறார். சிறுமப்பட்டதுக்கு பதிலாக நன்மையை கர்த்தர் தருவார், துன்பப்பட்டதுக்கு பதிலாக நன்மையை கர்த்தர் தருவார், வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மையை கர்த்தர் தருவார். டபுள் பர்சன் பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் தருவார். எவ்வளோ வெட்கப்பட்டீங்களோ, எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ, அதெல்லாம் தராசில் நிறுத்தி 2 மடங்கு நன்மையை கர்த்தர் தருவார். கீர்த்தியா புகழ்ச்சியா வைப்பார். அவர் உன்னோடு இருக்கிறார். நீ தேவ பிள்ளை, இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளை. கர்த்தர் உன்னை சுத்திகரித்திருக்கிறார், உன் கட்டுகளை உடைத்திருக்கிறார், உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய கரம் உன்மேல் இருக்கிறது. நீ மேன்மைக்குரிய மகள், நீ மேன்மைக்குரிய மகன். அவரையே சார்ந்து கொள். அல்லேலூயா. அப்போ யோசுவாவுக்கு எப்படி இந்த கணம் கிடைச்சுன்னா, குறிப்பை மட்டும் நான் சொல்கிறேன். முதலாவது, அவன் மோசையின் பணிவிடைக்காரனாக இருந்தான், வேலைக்காரனாக இருக்கணும். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவை 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். யோசுவா மோசையின் ஊழியக்காரன் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்போ மோசையோடு சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தவன். மோசே சொல்ற ஊழியத்தெல்லாம் செஞ்சு பாஸ் பண்ணா, பின்பு அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறினான். அவன் அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். அமலேக்குனா மாம்சம், மாம்சீக யுத்தம் உலகத்தில் இருக்குது. அதை ஜெயிக்கணும்னா 1, மோசையோடு இணைஞ்சிருக்கணும், மோசையின் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கணும். மோசையின் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கணும். உயர்த்தப்படுவது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவரே, மனிதர்களையோ உலகத்தையோ நம்பலை, உம்மைத்தான் நம்புகிறேன், நீர் தான் எனக்கு உதவி செய்யணும். அதான் கரங்களை உயர்த்துறது. ஆராதிக்கும் போதெல்லாம் கைகளை உயர்த்தும் போது சங்கடப்படக்கூடாது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்.
இயேசு அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரேன்னு சொல்லி கூப்பிடுறதா கரங்களை உயர்த்துறது. அதுவும் ஆண்கள் எல்லா இடங்களிலும் தங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தணுமா. அப்போ மோசே கை வைத்தும் போது சப்போர்ட்டிவாக ஆரோனும் ஊர் இருந்தாங்க. ஒரு டீம் ஒர்க் வேணும். அமலேக்கை ஜெயிக்கணும்னா நம்பர் 1 தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2 ஒரு நல்ல டீம் வேணும். ஆரோன் ஊர் மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ண, காலை வாடுற ஆட்களை நண்பராக்க கூடாது. இந்தா வந்துடுறேமாங்க, நீங்களும் ஊழியத்துக்கு ரெடியாக இருப்பீங்க, வரமாட்டான், எஸ்கே. அப்போ கூட நிற்கிற யோசுவா, காலை ஆரோன் ஊர் மாதிரி ஆட்கள் வேணும். அடுத்தது பாருங்க, அந்த நேரம் கை உயர்த்தப்பட்டிருக்குது, ஆரோன் ஊர் நிற்கிறாங்க. அதே டயத்தில் யோசுவா யுத்தம் பண்ணுறான் சேனைகளோட, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்குறார். அப்போ அமலேக்கை ஜெயிக்கணும்னா தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல நண்பர்கள் நமக்கு வேணும். உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஊக்கப்படுத்துகிற நண்பர்கள் வேணும். உங்களை ஜெபத்தில் வழி நடத்துகிற நண்பர்கள் வேணும். உங்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்புகிற நண்பர்கள் வேணும். அதே நேரம் நீங்கள் யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இப்படித்தான் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வாழ்கிறான். அவன் லைஃப் பூரா எங்கே இருக்குது? ஆசரிப்பு கூடாரத்துக்கு. அதுதான் முன்னால் சொன்னேன், தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணால் உங்கள் ஆவி உங்களை எங்கே இழுக்கும்? தேவ சமூகத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், வசனம் கேட்கணுன்னே இழுக்கும். உலகத்தின் ஆவி இருந்தால் உலக பொருள் மேலே ஆசை வச்சு சத்துரு உங்களை ஊர் சுத்த விட்டுருவான். மனிதர்களால் இருதயம் நிரம்பி இருந்தால் நீங்கள் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனையாக தேடி அலைவீங்க. பிசாசு உள்ளே இருந்தால் பாவத்தை நோக்கி போவீங்க. உள்ளே யார் இருக்கிறா? கிறிஸ்து இருந்தால் தேவ சமூகத்தை தேடுவீங்க. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா. அவனுடைய சமூகத்தை நோக்கி ஓடி வருவீங்க, தேவனை தேடி ஓடி வருவீங்க. அப்போ மோசையின் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சகல ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். ஆமென். உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் உங்களை கர்த்தர் மேன்மையாக்குவார். எல்லார் மத்தியிலும் நீங்கள் இன்னைக்கு தலை குனிந்து வாழலாம். அவமதிக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பேட்டில் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் அந்த பக்கத்தை திருப்புவார், அது மேன்மை வரும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மேன்மைகளை தடுக்கிற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. உம்மால் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக, உம்மால் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய திரு நாமம் மகிமைப்படட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.